இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெகபோத் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்படியா இன்றைய நாளில் கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 2வது அதிகாரத்திலே 6வது வசனம். ஜூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, ஜூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஷ்டவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஆமென். அப்படியே நாங்கள் பார்க்கிறோம், ஜூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, நீ ஜூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல. ஏன் சிறியதல்ல? இஷ்டவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுகிறதுனால நீ சிறியவன், சிறிய தேசம் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்க நான் சிறியவன், நான் ஒதுக்கப்பட்டவன், என்னால என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் கடைசி பிள்ளை, அதனால என்ன எல்லாரும் கழிச்சு வைக்கிறாங்க. இன்றைக்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஜூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதில்லை. ஏனென்றா இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல இருந்து வந்தா நீ சிறியவன் அல்ல, நீ சிறியவள் அல்ல. ஆமென். அப்படியே நாங்க பார்க்கிறோம், உலகத்துல நாங்க பழமொழி சொல்லுவோம், எப்படி கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசு. ஒரு சின்னது தான் அதனுடைய பவர், அதனுடைய மகத்துவம் பெருசாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த மகத்துவத்தை கொடுக்கிறவர் என்னையும் உங்களையும் உண்டாக்கின ஆண்டவர். ஆமென். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீ கடுகு அளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தா இந்த மலையை பார்த்து அப்புறம் பேந்து போனா அது அப்புறம் போகும். என்ன? ஒரு சின்ன விசுவாசம், ஒரு சின்ன நம்பிக்கை பெரிய மலையே அங்கால புறப்பட்டு அப்புறம் போக பண்ணுமா. ஆகவே ஒரு சின்னத்தில மகத்துவம் பெருசு இருக்கு. ஏனென்றால் பெரியவர் அந்த சின்னத்துக்குள்ள இருக்கிறதுனால பெரிய காரியங்களை செய்ய முடியும். நாகமான் என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பதவியில அந்தஸ்துல உயர்ந்தவன். அவனுக்கு ஒரு வியாதி இருந்தது, குஷ்டரோகம். அப்போ ஒரு சின்ன அடிமை பெண், அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை பெண் என்ன செய்கிறாள்? அந்த தலைவனுடைய வியாதியை அறிந்து எஜமாட்டி இடத்துல போய் சொல்றா, இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரிடத்துல போய் நம்முடைய எஜமான் அவரை காட்டினா என்ன ஆயிடும்? சுகமாயிடும் என்று சொல்லி அங்கே அனுப்பிவிட்டு அந்த நாகமான் சொஸ்தமாகிறான், அதாவது சுகம் அடைகிறான். ஆகவே ஒரு சின்ன அடிமைப்பெண், ஒரு சின்ன வேலைக்காரியினால ஒரு பெரிய படைத்தலைவனை அங்கே குணமாக்குறதற்கு அங்கே வழியை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆகவே நீங்க சின்னதா இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், உங்களை வச்சு பெரிய காரியங்களை செய்கிறதற்கு நம்முடைய பெரியவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே சின்னால் நான் பிரயோஜனம் இல்லாதவள், நான் படிக்க இல்லை, என்னிடத்துல அந்தஸ்து இல்லை, என்னிடத்துல எதுவுமே இல்லை, நான் சின்ன மனசு, எனக்கு எல்லாமே சின்னதா நடக்குது. ஆனா சின்னத்துல ஆண்டவர் இருந்தா அங்கே அற்புதம் நடக்கும். உன்னை கொண்டு அழகாய் பக்தன் பாடுகிறான், சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். அப்போ ஒரு சின்ன மனுஷனுக்குள்ள பெரியவர் வரும்போது பெரிய காரியங்கள் நடக்கும். ஆகவே இன்றைய நாளில சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கழிக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்குள்ள ஆண்டவர், பெரியவராகிய நம்முடைய ஆண்டவர் வந்தார், பெரிய காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு நடக்கும், உங்களை கொண்டு நடக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபிப்போமா? இரக்கமுள்ள பிதாவே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் சின்ன மனுஷனா நாங்கள் நிற்கிறோம், சின்ன மனுஷியா நிற்கிறோம். ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. முதலாவது எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களை கொண்டு அற்புதங்களை செய்யுங்க.
இதனால உம்முடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கருத்துக்குள்ளாய் சிறியவர்களாகிய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க சிறியவனை புழுதியில இருந்து எழுப்புகிற கர்த்தர் அல்லவா. இன்றைக்கும் இந்த பிள்ளைகள் சிறுமைப்பட்டிருக்கிற இடத்தில் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க பெரியவர். இவர்களுக்குள்ளாய் வாசம் பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் இன்றைய நாளில உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களை கொண்டு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெகபோத் மினிஸ்ட்ரியானது வைபர் மூலமாய் ஜெபத்தை நடத்துகிறது என்பதை நாங்கள் அறிய தருகிறோம். திங்கள் புதன் வெள்ளியில 6:30க்கும் செவ்வாய் வியாழன் ஞாயிறு 9 மணிக்கும் வைபர் மூலமாய் இணைந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான தொலைபேசி இலக்கம் 077 69 46 560 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாய் தொடர்பு கொண்டு நீங்களும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.